ஸோ வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷனில் ப்ரெஷர் கரெக்ஷன் வால்யூம் கரெக்ஷன் அதுக்கான ஈக்குவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் இனஃப். ரொம்ப டீட்டெயிலிங்காக நீங்கள் இப்போதைக்கு போக வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் கரெக்ஷன். வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கரெக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, நாம் யூஸ்வலாக மெஷர் பண்ணக்கூடிய அந்த வால்யூம் வந்து ஹையாக இருக்கும் எங்கன்னா ஐடியல் கேஸுக்கு. பட் ரியல் சுச்சுவேஷனுக்கு வரும்போது அந்த வால்யூமை நம்ம கரெக்ட் பண்ணோம், ஹையராக இருக்கக்கூடிய வால்யூமை குறைக்கணும். அதனால் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வால்யூம் பி, எக்ஸ்க்ளூடட் வால்யூம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வருவார். அந்த எக்ஸ்க்ளூடட் வால்யூமோட இது வந்து 1 மார்க்காக கேட்பாங்க. எக்ஸ்க்ளூடட் வால்யூம் வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷனில் வால்யூம் கரெக்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூடட் வால்யூம் வேல்யூ என்னன்னா ஃபார் n நம்பர் ஆஃப் மோல்ஸ் n into b அப்படின்னு சொல்லுவாங்க. b இஸ் நத்திங் பட் வாண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வால்யூம் கரெக்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் வால்யூம்க்கு என்ன போடுவாங்க அப்படின்னா வால்யூம் மெஷர்டு அந்த எக்ஸ்க்ளூடட் வால்யூமை கழிச்சுக்குவாங்க, b minus nb. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த வால்யூம் வந்து கரெக்ட் பண்ணுறோம், ஏன் வால்யூம் அதிகமாக காமிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மாலிகுல்ஸ் நடுவில் அட்ராக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் பிகாஸ் ஆஃப் தட் அட்ராக்ஷன் எல்லா மாலிகுல்ஸும் க்ளோசரில் வந்துடுது ஹை ப்ரெஷர் ரீஜியனில். கண்டிப்பாக நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வால்யூமை விட சம் வால்யூம் குறைச்சலாக தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா மாலிகுல்ஸ்லாம் அட்ராக்ஷனால் க்ளோசராக வந்துடுது. ஸோ டெஃபினெட்லி வால்யூம் கேன் பி ரெடியூஸ்டு. ஸோ இந்த பி வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வாண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட், அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது விச் இஸ் நத்திங் பட் இந்த ஈக்குவேஷன் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது, 11th புக்கில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய பூரியன் சர்மாவில் அவைலபிளாக இருக்குது. NA அவகேட்ரா நம்பர் இன்ட்டு 4 இன்ட்டு 4/3 pi d cube. pi d cube is nothing but அந்த மாலிகுலில் வரக்கூடிய விட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, 2 times of the radius. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வால்யூம் கரெக்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூடட் வால்யூமில் வரக்கூடிய பி வேல்யூ. இந்த பிக்கு இன்னொரு பேர், பிக்கு மட்டும் தனியாக இன்னொரு பேர்னா கோ வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ப்ரீஃபாக வந்து நான் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அது மட்டும் நோட்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே மோர் தென் எனஃபாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ப்ரெஷருக்கான கரெக்ஷன். ஸோ ப்ரெஷருக்கு என்ன கரெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கான கரெக்ஷன். ஸோ பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பி ரியல் கேஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி தானே ஈக்குவேஷனு, எதுக்கு ஐடியல் கேஸுக்கு. வால்யூம் பதிலாக வந்து இப்போ கரெக்ஷன் பண்ணிட்டாங்க V minus NB. அதே மாதிரி ப்ரெஷருக்கு பதிலாக வி ஹாவ் கரெக்ஷன், எக்ஸ்க்ளூடட் வால்யூமை இது பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய வால்யூம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய வால்யூம் தான் ஆக்சுவல் வால்யூம் அப்படின்னு வி ரியலுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாம் மெஷர் பண்ணுற ப்ரெஷரு கம்மியாக தான் கிடைக்கும், நம்ம ஆக்சுவல் ப்ரெஷரை விட குறைவாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா அகெயின் இங்கே வந்து மாலிகுலர் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வால்யூம் வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், வால்யூம் ஆஃப் தி மாலிகுலை கன்சிடர் பண்ணி தான் இந்த V minus NB அப்படின்னு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன், பிகாஸ் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸிஸ்டிங் இன் தி மாலிகுல்ஸ் வந்து க்ளோஸராக வரும். ஸோ மாலிகுல்ஸ் க்ளோஸராக வர்றதுனால நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக என்ன ஆக்சுவல் வேல்யூ இருக்குதோ அது வந்து வராது, அந்த வேல்யூவை விட குறைவாக தான் நமக்கு கிடைச்சிருக்கும். அதனால் இது கூட வந்து ஒரு ப்ரெஷர் கரெக்ஷன் ஃபேக்டரை ஆட் பண்ணுறாங்க. இந்த கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸோட டென்சிட்டிக்கு ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால இந்த கரெக்ஷன் ஃபேக்டரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பி ப்ரைமுக்கு பதிலாக என்னென்னு எழுதுவாங்கன்னா AN ஸ்கொயர் பை V ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த டென்சிட்டிக்கு பதிலாக தான் இந்த N ஸ்கொயர் பை V ஸ்கொயர் வரும். A அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட், வாண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் இங்கே வரும். ஸோ அப்படின்னா P ரியலுக்கு பதிலாக, அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் ப்ரெஷருக்கு பதிலாக என்ன எழுதணும் அப்படின்னா P ப்ளஸ் AN ஸ்கொயர் பை V ஸ்கொயர் அப்படின்ற டேர்மை வந்து நம்ம எழுதணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஃபார் n நம்பர் ஆஃப் மோல்ஸு P ப்ளஸ் AN ஸ்கொயர் பை V ஸ்கொயர் இன்ட்டு V minus NB is equal to nRT. இது வந்து n நம்பர் ஆஃப் மோல்ஸ். 1 மோலுக்கு என்ன போய் எழுதலாம், P ப்ளஸ் A பை V ஸ்கொயர் இன்ட்டு V minus B
is equal to RT. So இது வந்து 1 மோலுக்கான ரியல் கேஸுக்கான ஈக்குவேஷன், தட் இஸ் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இதில் வரக்கூடிய இந்த வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏபி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு நான் வச்சுக்கோங்க. இது 1 மார்க்கில் மேபி கேட்கலாம். ஸோ ஏ, வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த கேஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா வந்து கேஸ் வந்து ஈஸிலி லிக்விஃபையபிளாக இருந்ததுன்னா நமக்கு டீவியேஷன் அதிகமாக இருக்குது, NS3லாம் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஸோ இந்த ஏ, வேல்யூ வந்து கேஸோட நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த ஏவுடைய யூனிட் இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. டெசிமீட்டர் பவர் 6 ATM மோல் இன்வெர்ஸ். மெமரைசிங் கண்டென்ட் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. B உடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெசிமீட்டர் பவர் 3 பர் மோல். ஸோ இது வால்யூம் கான்செப்ட் தான், அதனால் டெசிமீட்டர் கியூப் வரும். பர் மோலுக்கான டெசிமீட்டர் கியூப். இது வந்து பார்த்தீங்கன்னா பர் மோலுக்கான டெசிமீட்டர் பவர் 6 ATM. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் வால்யூம் பர் மோல். ஓகே, ஏ, பிக்கான யூனிட். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஏ வந்து எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அடிஷ்னலாக நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஏ அப்படின்ற கான்செப்ட் எதை மெஷர் பண்ணுது, ஏன்னா ப்ரெஷரில் வரக்கூடிய கரெக்ஷன் தான் ஏ. இது வந்து இந்த வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் கோஹெஷன் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் தி மாலிகூல்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, மாலிகூல்ஸ்க்கு நடுவில் அட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா ரொம்ப க்ளோஸரில் வரும்போது மாலிகூல்ஸ் பிட்வீனில் வி ஹாவ் அட்ராக்ஷன். ஸோ அந்த அட்ராக்ஷனை வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் கோஹெஷன் அந்த அட்ராக்ஷனை மெஷர் பண்ணக்கூடிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. பி ஆல்ரெடி பார்த்துட்டோம், கோ வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏ வந்து எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம், நேச்சர் ஆஃப் தி கேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டோம். ஏவோட வேல்யூ வந்து இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபோர்ஸஸ், இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ், மாலிகூல்ஸுக்கு நடுவில் அட்ராக்ஷன் அதிகமாக இருந்தால் ஏ வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பாயிண்ட்டை அடிஷ்னலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது இந்த வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும். டிஃப்ரெண்ட் கேசஸ். ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். ஸோ கேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து வெரி வெரி ஹை, டூ ஹையாக இருக்கும் போது இந்த ஈக்குவேஷனை எப்படி மாற்றி எழுதலாம், 1 மோலுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்குவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா PV is equal to RT minus A/Vm. 1 மோலுன்றதுனால விக்கு பதிலாக Vmன்னு எழுதுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இது எப்படி வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா P plus A/1 மோலுன்றும் P plus A/V square into V minus B அப்படின்னு எழுதலாம். இந்த விக்கு பதிலாக Vm அப்படின்னு எழுதிக்கலாம். 1 மோலுன்னு ஈக்குவல் டு RT. ஸோ ரொம்ப ப்ரெஷர் வந்து ரொம்ப டூ ஹையாக இருக்கும் போது இந்த பியோட வேல்யூ வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா பி இஸ் அ கோ வால்யூம். ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வால்யூம் குறையும். வால்யூம் குறையும் போது கோ வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். பி வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பி வேல்யூ வந்து இக்னோர் பண்ணிடலாம். அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் இந்த ஈக்குவேஷனை, P plus A/Vm square into Vm is equal to RT. Vm உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. PVm plus A/Vm ஸ்கொயருக்கு ஒரு Vm கேன்சல் பண்ணிடலாம், is equal to RT அப்படின்னு எழுதலாமா. ஸோ PVm is equal to என்னென்ன RT minus A/Vm. இங்கே PVm அப்படின்னு போடலாம். ஸோ ப்ரெஷர் இஸ் டூ ஹையாக இருக்கும் போது PVm is equal to RT minus A/Vm. நான் வச்சுக்கோங்க, டைரக்ட் கொஷின் இது. இதுவே ப்ரெஷர் இஸ் ஃபஸ்ட்டு சொன்ன கேஸ் வந்து ப்ரெஷர் இஸ் நாட் டூ ஹை, மாடரேட் ப்ரெஷர். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் ப்ரெஷராக இருக்கும்போது PVm is equal to, ஏன்னா பியை வந்து அப்படியே வச்சுருக்கிறோம், PVm is equal to RT minus A/Vm. இது வந்து ப்ரெஷர் நாட் டூ ஹை. அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் வந்து மாடரேட்டாக இருக்கும்போது, மாடரேட்டாக இருக்கக்கூடிய ப்ரெஷர். இப்போ கேஸ் 2ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ரொம்ப 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 ஹையாக இருக்கும்போது, வெரி 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 ஹை ப்ரெஷரில் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஹை ப்ரெஷரில் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, ப்ரெஷர் ரியலுக்கு ஒரு ஈக்குவேஷன் இல்லைங்களா, P plus A/V square, AN square by V square. இந்த P வேல்யூ ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும் when compared to A/V square. தட் இஸ் ஏன்னா ப்ரெஷர் டூ ஹை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா A/V square வேல்யூவோட P வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்படின்னா நம்ம இந்த வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த வேல்யூ நெக்லெக்ட் பண்ணிட்டா மீதி இருக்கிறது P into 1 மோலுக்கு எழுதுறோம். V minus Bக்கு பதிலாக V minus B, NBக்கு பதிலாக Bன்னு எழுதிடுறோம். 1 மோலுன்றதுனால Vmன்னு மாற்றிடுறோம். This is equal to RT அப்படின்னு எழுதுறோம். ஈக்குவேஷனில் மெட்டீரியலில் ஈக்குவல் டு போடாமல் இருக்க ஈக்குவல் டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் PVm is equal to என்னென்ன எழுதலாம், RT plus
B is P into Vm minus B is equal to RT அப்படின்னு வரும். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா PVM is equal to RT plus B அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ திஸ் இஸ் ப்ரெஷர் இன் கேஸ் ஆஃப் வெரி டூ ஹை ப்ரெஷராக இருக்கும் போது கான்செப்ட். சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு பியை வந்து உள்ள மல்டிபிள் பண்ணுவோம் இல்லைங்களா, இங்கே ஈக்குவல் டு எழுதாமல் இருக்கிறேன், ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. P இன்ட்டு விஎம் மைனஸ் பிபி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி அப்படின்னு வரும். ஸோ பிவிஎம் இஸ் ஈக்குவல் டு ஆர்டி ப்ளஸ் பிபின்னு வரும். இங்கே வந்து வெறும் பிபி, அதுதான் வந்து எனக்கு டவுட் ஆகிடுச்சு, வெறும் பிபின்னு கொடுத்துருக்கோம். பட் ஆக்சுவலாக வந்து பிவிஎம் இஸ் ஈக்குவல் டு ஆர்டி ப்ளஸ் பிபின்னு எழுதணும், மாற்றி எழுதிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்குமோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து இந்த பிவி வேல்யூ வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த பிவி வேல்யூ வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டிக்கு பதிலாக கூட ப்ளஸ் பிபியை ஆட் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆர்டி கூட நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ பிவிஎம் வேல்யூ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக இந்த பிவிஎம் வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து கேஸ் 2. ஸோ கேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் 2லேயே ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 2 கேசஸ்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 கேசஸ்லேருந்தும் என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, ப்ரெஷர் இஸ் நாட் டூ ஹை அப்படின்னா வந்து ப்ரெஷர் மாட்ரேட்டாவோ இல்லை லோவாகவோ இருக்கும்போது இந்த A/VM² ஈக்குவேஷனில் அப்படியே இருக்குது. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் லோவாக இருக்கும்போது A/VM² டாமினண்ட்டாக இருக்குது. ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபி வேல்யூ ஈக்குவேஷன் லாஸ்ட்டாக யார் வராங்க, ப்ளஸ் பிபி வருது. அதனால் இந்த பிபி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டாமினண்ட்டாக இருக்குது ரொம்ப ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும்போது. இந்த பாயிண்ட் நம்ம ஒரு ஈக்குவேஷன் படிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டு போயிட முடியாது. அந்த ஈக்குவேஷனில் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா, அந்த ப்ளஸ் வரும்போது என்ன டாமினன்சி நமக்கு கிடைக்குது, என்ன பேட்டர்ன் நமக்கு கிடைக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். அட் இன்டர்மீடியட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் ரொம்ப லோவாகவும் இல்லை ரொம்ப ஹையாகவும் இல்லை அப்படின்னா, இன்டர்மீடியட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் இருக்குமோ இந்த A/VM² வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா V மைனஸ் NBன்னு வரும். இந்த NB எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்சிங்காக இருக்கும். அப்படி பேலன்சிங்காக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே நல்லிஃபை ஆகிட்டு நமக்கு ஐடியல் கேஸ் பிஹேவியர் கிடைக்கும். இதுவே டெம்பரேச்சர் வெரி ஹையாக இருந்தது, கேஸ் 3 வந்து டெம்பரேச்சர் வெரி ஹையாக இருக்கிற பட்சத்தில் PVM is equal to RT அப்படின்னு வந்துடும். ஏன் டெம்பரேச்சர் ஹையாக இருக்குமோ இப்படி வருதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் STLP கண்டிஷனில் ஐடியல் கேஸ் பிஹேவியர் இருக்கும். ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு வரும்போது டெஃபினெட்லி யூ கேன் கெட் PVM is equal to ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படியே வந்துடும். இந்த இடத்துல A/VM² சரி B வேல்யூவும் சரி எல்லாமே நெக்லிஜிபிளாக இருக்கும், வேல்யூ வெரி லோவாக இருக்கும். ஸோ ஐடியல் பிஹேவியர் தான் மேக்ஸிமம் எக்ஸிபிட் ஆகும். ஐடியல் கேஸ் பிஹேவியர்லேருந்து டீவியேஷன் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வச்சு நம்ம இந்த கேசஸ்லாம் வச்சு அந்த ஹைட்ரஜன் ஹீலியம் சொன்னோம்ல, ஹைட்ரஜன் ஹீலியம் இது வந்து அந்த கிராஃபில் இப்படி குறைஞ்சி ஏறாமல் டைரெக்டாக பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மேலே இப்படி கிடைக்குது ஹைட்ரஜன் ஹீலியமில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எங்கே Z வேல்யூ வெர்சஸ் ப்ரெஷர். இதை வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹை ப்ரெஷர் PVM is equal to RT plus PB அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வந்து இல்லைங்க. இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம கண்டினியூஸாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது PVM வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. PVM வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Z வேல்யூ என்ன ஆகும், Z வேல்யூ is equal to PVM divided by PV of ideal அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா. ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, ஹை ப்ரெஷரில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக PVM வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். PVM வேல்யூ இன்க்ரீஸ் ஆக Z வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹைட்ரஜன் ஹீலியம்க்கு டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் அதனால தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு கீழே வரும்போது இந்த மாதிரி குறைஞ்சி ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது ஒன்லி பாசிட்டிவ் டீவியேஷன் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு என்ன பேருன்னு சொன்னோம், பாயில் டெம்பரேச்சர். அந்த பாயில் டெம்பரேச்சருக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா A/B into R. ஸோ பாயில் டெம்பரேச்சரை நம்ம ஒரு கேஸுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த கேஸோட வாண்டவால்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் கொடுத்துருப்பேன், கால்குலேட் தி பாயில் டெம்பரேச்சர் ஃபார் CO2 கேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, CO2 கேஸுக்கு A/B into R, A வேல்யூ B வேல்யூ R வேல்யூ மொத்தம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் வந்து அரௌண்ட் 1026 கெல்வினில் கிடைக்குது.
ஸோ இந்த இடத்துல நல்லா நான் வச்சுக்கோங்க, ஏ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எதில் கொடுத்துருக்குறாங்க, ஏவோட வேல்யூ ஆல்ரெடி பார்த்தோம், யூனிட் டெசிமீட்டர் பவர் 6 ஏடிஎம் பர் மோல் ஸ்கொயர். இந்த பி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.0427 டெசிமீட்டர் கியூப் பர் மோலில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏடிஎம் அட்மாஸ்பரிக் யூனிட்ல கொடுத்துருக்காங்க ஏ வேல்யூ. அப்படின்னா ஆர் வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், 8.314 எடுக்கலாமா, எடுக்கக்கூடாது. 0.08201 அந்த வேல்யூ தான் எடுக்கணும். அங்கே தான் அட்மாஸ்பரிக் பாயிண்ட் வந்து ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ இது தவிர நிறைய பேர் அட்டன் பண்ணி டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் கேஸ் சுச்சுவேஷனுக்கு. ஸோ டை எட்டரிசி ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. P into Vm minus B is equal diatressy equation அப்படின்னு சொல்லுவாங்க. RT இந்த E பவரில் மைனஸ் A by RT into Vm E பவரில் போயிடுது. இது இந்த பக்கம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, P into E பவர் இந்த பக்கம் இருந்தால் ப்ளஸில் இருந்திருக்கும். E பவர் A by RT into Vm into Vm minus B. Vm அப்படின்னு வந்துட்டாலே 1 மோலுக்கான ஈக்குவேஷன், இது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து diatressy equation. This is another format of another equation which is representing a real gas situation. ஸோ அடுத்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெர்த்லாட் ஈக்குவேஷன். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி கரெக்ஷன் டேர்ம் வந்து ஏ பை விஎம் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த ஏ பை வி ஸ்கொயர் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக பி ப்ளஸ் ஏ பை வி ஸ்கொயருக்கு பதிலாக டி இன்ட்டு விஎம் ஸ்கொயர் 1 மோலுக்கு தான் அகைன் இந்த ஈக்குவேஷன். ஏ பை வி ஸ்கொயருக்கு பதிலாக டீயை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க, Vm minus B. ஏன்னா டெம்பரேச்சரை பொறுத்து அந்த ஐடியல் கேஸ் பிஹேவியராக மாறுது இல்லைங்களா. லோ டெம்பரேச்சரில் ஐடியல் கேஸாக இருக்குது, ஹை டெம்பரேச்சரில் ரியல் கேஸாக மாறுது. அதனால டெம்பரேச்சரை இன்க்ளூட் பண்ணாங்க. யாருன்னா பெர்த்லாட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. இதனுடைய ப்ளஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேஸுக்கான ப்ரெஷர் வால்யூம்லாம் யூஸ் பண்ணி மோலார் மாஸ் கண்டுபிடிக்கலாம்னு அட்டன் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் மோர் அக்யூரேட்டாக இருக்குது வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது. இது ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் மெரிட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். அடுத்து கிளாசியஸ் ஈக்குவேஷன். கிளாசியஸ் ஈக்குவேஷன்லையும் என்ன சேஞ்சஸ் வருதுன்னா பி ப்ளஸ் ஏ அதே தான், பட் அடியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டி அப்படியே போட்டுக்கிறாங்க. விஎம்முக்கு பதிலாக இன்னொரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, விஎம் ப்ளஸ் சி இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற கான்ஸ்டன்ட்டை கிளாசியஸ் வந்து யூஸ் பண்ணுறாரு. ரிமைனிங் வந்து விஎம் மைனஸ் பி இன்ட்டு விஎம் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி தான். ஸோ இது வந்து கிளாசியஸ் ஈக்குவேஷன். ஒரு நியூ கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல நான் வச்சுக்கோங்க. ரெட்லிச் அண்ட் குவாங் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வருது. அகைன் இங்கேயும் ஒரு மைனர் சேஞ்சஸ் தான் நமக்கு கிடைக்குது. பி ப்ளஸ்ஸு அதே ஏ பை கீழே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறாங்க, விஎம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க, அதாவது விஎம் இன்ட்டு விஎம் ப்ளஸ் பி இன்ட்டு டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டில் வைக்கிறாங்க. So T power 1/2 into Vm minus B is equal to RT. So இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்லிச் குவாங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா ஈக்குவேஷனையும் நல்லா நான் வச்சுக்கோங்க. என்ன லிமிட் அப்படின்னா ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷராக போகுமோ டுவர்ட்ஸ் 0, அதாவது STLP கண்டிஷன்னாலே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் கண்டிஷன்னாலே ஐடியல் கேஸாக மாறிடும் ரியல் கேஸ். ரியல் கேஸ் கேன் ஒபே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ ப்ரெஷர் குறையும் போது என்ன மீனிங், லோ ப்ரெஷரில் போகிறோன்னு அர்த்தம். லோ ப்ரெஷரில் போனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எல்லா ஈக்குவேஷனும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனாக மாறிடும். அதாவது PVM by RT is equal to 1ன்னு மாறிடும். தட் இஸ் PVM is equal to RT அப்படின்னு வரும். ஸோ ஃபார் தி ஆல் தி அபோவ் ஈக்குவேஷன் டெஃபினெட்லி PVM by RT is equal to 1 அப்படின்னு வரும். இது தவிர இந்த விரியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டு காமர்லிங் ஓனஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து PVM is equal to RTக்கு பதிலாக கூட அடிஷ்னலாக 1 + B2 into T divided by Vm plus B3 into T divided by Vm square plus B4 into T divided by Vm power cube plus etc. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலாக இந்த விரியல் ஈக்குவேஷன் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் விரியல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த B2 B3 B4லாம் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்சியை பேஸ் பண்ணி ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் வாட் விரியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டிபெண்ட்டாக இந்த ஈக்குவேஷனை மாற்றணும் அப்படின்னா
என்ன மாற்றி எழுதியிருப்பாங்கன்னா PVM is equal to again RT தான். ப்ரெஷர் டிபெண்டன்ட் அப்படின்னு வரும்போது 1 + A2 into TP plus A3 into P square T plus A4 into PQ plus etc. ஸோ ப்ரெஷர் டிபெண்டன்சியாக நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு பதிலாக A2 A3 A4 மாறும். ஸோ இந்த A2T A3T A4T அப்படின்றதும் ஒரு டெம்பரேச்சர் டிபெண்ட் தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் எழுதியிருக்கிறோம். டெம்பரேச்சர் டிபெண்ட் வெரியல் கோஎஃபிஷியன்ட் தான், பட் நியூவான டெம்பரேச்சர் டிபெண்ட் வெரியல் கோஎஃபிஷியன்ட். இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆன டெம்பரேச்சர் டிபெண்ட் வெரியல் கோஎஃபிஷியன்ட். இது வந்து நியூ டெம்பரேச்சர் டிபெண்ட் வெரியல் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக இந்த டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் கேஸ் பிஹேவியரில் கவர் பண்ண வேண்டிய கான்செப்ட். இது தவிர்த்து இந்த டைரக்ட் கொஷின்ஸ் அப்படின்னு ஒரு 10 கொஷின் எழுதியிருப்பேன். அந்த கொஷின் பாருங்கள். அதில் என்ன டவுட்ஸ் இருந்தால் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். ஐ வில் டெல் யூ.